குக் வித் கோமாளி சீசன் 4ல லாஸ்ட் வீக் எபிசோட்ல சரத் கிட்ட ஜோயா நடந்துகிட்ட ஒரு சம்பவம் சமூக வலைத்தளங்கள்ல இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி ஜோயாவை பல ரசிகர்கள் ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இப்போ முதல் முறையா சரத் அவர்களே சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவியோட நம்பர் 1 ஹிட் ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆகி இப்பதான் படிப்படியா நல்லா போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த சீசனோட ஒரு ஜோயா அவர்கள் பண்ற பல விஷயங்களும் அவங்க பேசுற ஸ்லாங்கும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து லாஸ்ட் வீக் எபிசோட்ல ஜோயா பண்ண டிஷ எடுத்து ஒளிச்சு வச்சு தேட விட்டுட்டாங்க. அப்போ அவங்க சரத் அவர்களோட கெட்டப்ல கைலியோட அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்போ ஜோயா அவர்கள் ரொம்பவே விளையாட்டுத்தனமா சரத்தோட கைலிய தூக்கி பார்த்துட்டாங்க. இது என்னதான் ஒரு ஃபன்னான விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் இதுவே ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட இப்படி பண்ணியிருந்தா இந்நேரம் அவனுக்கு பல கெட்ட பேரை சொல்லி அவனை ஒரு வழி பண்ணிருப்பாங்க. ஆனா அதுவே ஒரு பெண் இப்ப பண்ணதுனால யாருமே எதுவுமே சொல்லாம வெறும் காமெடியா மட்டும் பார்த்துட்டு கடந்து போறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஜோயா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. அவங்களோட இன்னசென்ட்ட தப்பான வழியில யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஜோயாவை இப்போ பல ரசிகர்கள் கடுமையா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி சரத் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நான் வர்ற ஒவ்வொரு எபிசோடும் என்னால எவ்வளவு பெஸ்டா காமெடி பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். அப்படிதான் இந்த வாரமும் பண்ணேன். அதுவும் வடிவேல் சார் பண்ண ஒரு சூப்பரான காமெடி கேரக்டர் தான் எனக்கு வந்திருந்துச்சு. அதுல நான் அந்த கேரக்டர்ல கைலியோட தான் இருக்கணும். அப்போ ஜோயா சடனா அந்த கைலிய தூக்கி பார்த்துட்டாங்க. அதை அவங்க என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல பண்ணல. ஆனா அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல. அந்த டைம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதை அப்பவே கட் பண்ண சொன்னேன். ஆனா அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அது ரொம்பவே வைரலாகி ஜோயாவை பல பேர் திட்டிட்டு வரீங்க. இது இந்த அளவுக்கு போகும்னு நான் நினைக்கல. அதே மாதிரி எனக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணீங்க. அது எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க சரத் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் ஜோயா பண்ணதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.